السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: زكاة الفطر طهرة للصائم وطعمة للمساكين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வழிபாடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் ஆரியின் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவிலே இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரும் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இப்பொழுது ரமலானுக்கு பிரியா விடை கொடுக்க இருக்கிறோம். நாம் எல்லாம் ஆர்வமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு, இந்த ரமலான் எங்களுக்கு வேண்டும் யா அல்லாஹ், அதனால் எங்களுக்கு ரஜபிலேயும் ஷாபானிலேயும் பரக்கச் செய்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்தோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரித்து ரமலானின் கடைசி வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அனுபவிக்கவர்களே, கடைசி நோன்பிலே நாம் இருக்கிறோம். ரமலானுடைய கடைசி ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த வருடத்தில் அல்லாஹ் தஆலா 5 ஜும்மாக்களை இந்த ரமலானிலே நமக்கு தந்தான். அதிலே கடைசியாக 5வது ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஜும்மாவுடைய நாள் என்பது ஏழைகளுடைய பெருநாள், திருநாள் என்பதாக சொல்லுவார்கள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய இந்த ஜும்மா, இது ஏழைகளுக்கு ஒரு பெருநாள், ஏழைகளுக்கு ஒரு திருநாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு ஒரு பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு பெருநாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை எல்லாம் கபூல் செய்வானாக. நாம் நோற்ற அந்த நோன்புகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாக. நாம் ஓதி அந்த குர்ஆனை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ரமலானுடைய காலத்திலே நாம் செய்ய எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து தந்தருள்வானாக. அன்புமிக்கவர்களே, இந்த ரமலானுடைய பெருநாள் மிகச்சிறந்த ஈகை குணத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு திருநாள். ஒரு பெருநாள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். மற்ற மதங்களுடைய பெருநாள்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்மை போன்றுதான் அவர்கள் ஆடையை எடுப்பார்கள், நம்மை போன்றுதான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் என்ன வித்தியாசம் என்னவென்றால், நாம் மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய அந்த சந்தோஷங்களை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய மனம் விரும்பிய அடிப்படையிலே நம்முடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துவதற்கு மார்க்கத்திலே எந்த விதத்திலேயும் அனுமதி கிடையாது. பெருநாளாக இருந்தாலும் கூட, உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய திருநாளாக இருந்தாலும் கூட, அந்த பெருநாளிலே உங்களுடைய சந்தோஷம் கூட அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த முறையில் அந்த சந்தோஷங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை பெருநாள் என்றால் இன்று இரவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணங்க சொல்லியிருக்கிறார்கள். இரு பெருநாளுடைய இரவிலே வணங்கக்கூடிய அந்த வணக்கங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கிறது
நன்மைகள் இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். பொதுவாக இது மாதிரியாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த தன்மை இருக்கிறது. இதனால் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். காலம் முழுக்க நாம் நிறைய அமல்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இது மாதிரியான நாட்களிலே, நாளை நாம் பெருநாளை அடைய இருக்கிறோம். இன்று இரவிலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி இருக்கிறோம். 2 ரக்காயத்தை தொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த வாஜிபான அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இருக்கிறோம். இது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே நாம் அந்த பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த பெருநாள் எப்படி வந்தது நமக்கு என்று சொன்னால், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், அங்கே இருந்த மக்கள் எல்லாம் ஒரு 2 நாட்களை பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இது என்ன நீங்கள் பெருநாட்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கேட்கும்போது அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்கள் காலங்காலமாக இந்த நாட்களை பெருநாளாக கொண்டாடுவோம் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் இதைவிட சிறப்பான 2 நாட்களை நான் உங்களுக்கு தருகிறேன், பெருநாளாக திருநாளாக சந்தோஷத்திற்குரிய நாளாக தருகிறேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த 2 பெருநாட்களை நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய நாளை நாம் சந்திக்கக்கூடிய அந்த பெருநாள், ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய பக்ரீத்துடைய பெருநாள். இந்த 2 நாட்களையும் நமக்கு பெருநாளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து தந்தார்கள். இப்படி வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யூதர்கள் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களே, உங்களுக்கு ஒரு ஆயத் இறங்கிய ஒரு நாள் இருக்கிறது, அந்த ஆயத் மட்டும் எங்களுக்கு இறங்கியிருந்தது என்று சொன்னால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்பதாக உமர் ரலியல்லாஹு இடத்தில் யூதர்கள் சொல்கிறார்கள். அந்த நாள் எது என்பதாக உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஆம், நன்றாக தெரியும். அரஃபாவுடைய நாளிலே அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், இந்த தீனை, இந்த மார்க்கத்தை இஸ்லாமாக நான் உங்களுக்கு ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத் இறங்கிய நாள் தான் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். ஆம், அந்த ஆயத் மட்டும் எங்களுக்கு இறங்கியது என்று சொன்னால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்பதாக சொன்னார்கள். இப்படியெல்லாம் பெருநாளுக்கு நிறைய வரலாறுகள் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே எதிர்த்து போராடினார்கள். கடைசியாக அவன் அந்த கடலில் மூழ்கடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டான். அதற்கு பிறகு அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், இந்த ஃபிரௌனிடமிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டோம் என்பதாக ஒவ்வொரு வருடமும் என்ன செய்தார்கள் சொன்னால், இந்த ஆஷுராவுடைய நாளிலே அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் நோன்பு நோற்று அந்த சந்தோஷத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு உங்களை விட நான் மிக தகுதியானவன், ஆகையால் ஒரு நாள் முன்னாலோ அல்லது பின்னால் ஒரு நாளோ சேர்த்து யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 2 நாட்களாக நாங்கள் அந்த நாட்களை கொண்டாடுவோம் என்பதாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஷுராவுடைய நோன்பை அறிமுகப்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ரமலான் கடமையாகுவதற்கு முன்பாக ஆஷுராவுடைய நோன்பு தான் கடமையாக ஃபர்லாக இருந்தது. எப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை ஃபர்லாக கடமையாக ஆக்கினானோ அந்த ஆஷுராவுடைய நோன்பு சுன்னத்துடைய ஒரு அந்தஸ்துல சென்று விட்டது. இப்போ அந்த வகையில் பெருநாட்கள் இப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மாயிதத்தம் மினஸ்ஸமா, வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், உணவு தட்டை இறக்கி வைத்தான். அந்த நாட்களை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்பதாக ஒரு கூட்டத்தார்கள் சொன்னார்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பேசுகிறார். இப்படி பெருநாளுக்கென்று நிறைய விஷயங்கள் நம்முடைய மார்க்கத்திலே பாரம்பரியமாக நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு சமுதாயமும், முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்களும் ஏதோ ஒரு நாளை குறிப்பிட்டு பெருநாளாக என்ன செய்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள். ஆனால் அர்த்தமுள்ள பெருநாட்களாக நம்முடைய பெருநாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். 1 மாத காலம் நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். இந்த நோன்பு நோக்கும் போது அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், தொழுகிறோம், நிறைய அமல்களை செய்கிறோம். இதற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுத்த நமக்கு
நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் வாஜிபான 2 ரக்காயத்தை தொழுது விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலே மார்க்கம் அனுமதித்த முறையில் நம்முடைய சந்தோஷங்களை என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துகிறோம். குழந்தைங்களுக்கு ஈதி கொடுக்குறோம். இப்போலாம் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஒரு காலத்தில் வரிசை கட்டி நிற்போம் வீட்டில். சின்ன பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அப்படியே வரிசையாக தீவாக நிற்பாங்க. 10 பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா 10 பிள்ளைங்க வரிசையாக நிற்பாங்க. எதுக்கு? அது ₹1 ₹2 வாங்குறதுக்கு வரிசை கட்டி நிற்பாங்க. அது ஆனால் இன்னைக்கு காசெல்லாம் சர்வசாதாரணமாகிடுச்சுல. இன்னைக்கு நீங்கள் ₹1 இன்னைக்கு யாருக்காவது கொடுத்து பாருங்க, அவ்வளோதான். எல்லாம் ஒரு காசு ஆகுது. நாங்கள் ஸ்கூலுக்கு டெய்லி எடுத்துகிட்டு போகிறதே ₹100 எடுத்துகிட்டு போகிறோம். காலேஜுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதே நாங்கள் ₹200 எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ₹1 எங்களுக்கு எந்த மூலை. ஆனால் அந்த ₹1 ₹5 ₹10 வாங்குறதுக்காக வேண்டி வரிசையில் நின்ற காலங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷம் இன்னைக்கு வராது. அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ ₹1,00,000 கொடுத்தாலும் கூட வராது. அது வரிசையில் நின்று வாங்குறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகிறது, அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கும். எதுக்காக வேண்டி போகிறது? முசாஃபா செய்யணும்னு போவோம். ஆனால் அது கிடையாது. போனால் அந்த ஈடி காசு தருவாங்க, அதுக்காக வேண்டி தான் என்ன செய்யணும்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போகிறது. அதெல்லாம் ஒரு அற்புதமான நாட்கள். அது ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாக அதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி மனிதர்களுடைய மனநிலை ஆயிடுச்சுன்னு சொன்னால், என் பிள்ளைய போய் நாங்கள் அனுப்பிடுறதா, என் பிள்ளைய நான் போய் அங்கே போய் நிற்க வைக்கிறதா, அது தனி ஒரு சந்தோஷம் அது. ஆனால் இன்னைக்கு மக்களுடைய மனநிலைகள் எல்லாம் என்ன செஞ்சா வேற மாறி நானே கொடுத்துக்கிறேன் எல்லாத்தையும், அத்தா அம்மாவே கொடுத்துக்கிறாங்க எல்லாத்தையும், வெளியில் யாரும் என்ன செய்ய முடியாது, என் பிள்ளைய நான் கையெழுத்த விடுறதா, அதெல்லாம் இது அந்த அடிப்படையில் வராது. இது ஒரு சந்தோஷம். கணவன் வந்து மனைவிக்கு கொடுக்கறது, அத்தா அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த நாட்களில் வந்து ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது. இது ஆக மிக சிறந்த ஒரு சந்தோஷம். இப்போ அந்த சந்தோஷங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் குறைந்து கொண்டு வருகிறது. இப்போ அந்த பெருநாளில் வந்து இந்த சந்தோஷங்களை நம்ம என்ன செய்யணும், செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ் வீட்டில் போயிட்டு பெருநாள் முடிஞ்ச பிறகு வரிசையாக நிற்க வச்சு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அது பழசை நம்ம திரும்ப கொண்டு வருவோம். அதை கொண்டு வர முடியாட்டியும் கூட ஒரு சந்தோஷத்திற்காக வேண்டி எல்லாத்துக்கும் நம்ம அந்த இதை கொடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு ரொம்ப சிறந்த ஒரு நாளாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அது மாதிரி நம்முடைய சந்தோஷமான நாளாக பெருநாள் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. அதில் இன்னொரு விஷயத்தையும் நான் கவனிக்கணும். ஒரு சில இடங்களில் பார்க்குறேன், அந்த பெருநாள் என்று என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நம்முடைய அத்தா அம்மா தான், நம்முடைய தாய் தந்தைகள் தான் காலில் விழுவதற்கு என்ன செய்ய கிடையாது. மார்க்கத்தில் எந்த விதத்திலையும் அனுமதி கிடையாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது மாதிரி பெருநாட்களில் நான் சில நேரங்களில் சில இல்லங்களில் பார்த்துருக்கிறேன். டக்குன்னு போயிட்டு என்ன செய்வாங்க, அத்தா அம்மா காலில் விழுந்து ஆசி வாங்குவாங்க. அதெல்லாம் நடக்குது சில இடங்களில், இன்னும் நடக்க தான் செய்யுது. மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த தலை சிலை வணங்க வேண்டும் தவிர வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய தலைக்கீழே போய்விடக்கூடாது. அதனால சந்தோஷம்தான். இன்னைக்கு பெருநாள் தானே, பெருநாளில் வந்து அத்தா அம்மாவுடைய நம்ம துவா வாங்குறோம்னு சொன்னால், துவா செய்யுங்கன்னு சொன்னால் துவா செய்ய போகிறாங்க. அல்ல அவங்களுடைய துவா நமக்கு என்ன செய்யும், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அவங்க நமக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காலில் விழுந்தாதான் அப்படின்னு கிடையாது. சில இடங்கள் அப்படி நடக்குது. அந்த மாதிரியான தவறுகள் நம்முடைய இல்லங்களில் இருந்தது என்று சொன்னால், தயவு செய்து நம்முடைய பெரியவங்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்க. புரியாதவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, ஷரியத்தில் இதுக்கு அனுமதி தரல. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய தலையை வணங்க வேண்டுமே தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் வணங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு இந்த சஜ்தா செய்வது மட்டும் மாகமாக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு மனைவி கணவனுக்கு சஜ்தா செய்வதற்கு நான் உத்தரவிட்டிருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் அது அனுமதி கிடையாது. கணவன் காலில் மனைவி விடுறது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், கணவன் கூட என்ன செய்யறான், மனைவி காலில் விழுகிறான். சில நிக்காகளை பார்க்குறோம். ஒரு ஃபேஷன் அடிப்படையில் என்ன செய்யறான், அந்த அம்மா இவர் காலில் விழுகணும், இவர் அந்த அம்மா காலில் விழுகிறது. இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. இந்த மாதிரியான சந்தோஷங்கள் நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஈதி கொடுங்க, அந்த நாளில் வந்து உறவுகளை சந்திங்க. அந்த நாளில் வந்து நம்முடைய உறவுகளை சந்திச்சு அவங்களுக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். பிரியாணி செய்கிறோம், பிரியாணி செஞ்சு என்ன செய்யலாம், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நம்மளே போய் கொடுக்கணும். உறவுகளை சந்திக்கக்கூடிய நாள் தான் இந்த பெருநாள். முசாஃபா செய்து நம்முடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பெருநாள். வெறும் பிரியாணி செஞ்சு நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 4 பேர் மட்டும் சாப்பிட்டு வீட்டிலே இருக்கிறது, சாயந்தரம் ஆனால் எங்கேயாவது வெளியே போகிறது, அது கிடையாது.
நம்முடைய உறவுகளுக்கு என்ன செய்யணும் சொன்னா, போய் சந்திக்கணும், முசாபா செய்யணும். எத்தனையோ பேர்ட்டு பேசாம இருப்போம். இதை ஒரு நாளாக பயன்படுத்தி கொண்டு முசாபா செஞ்சுக்கணும்னா நீங்க மட்டும் முன் வந்து பாருங்கள், அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கட்டி பிடிச்சிருவாங்க. நீங்க முசாபா செஞ்சீங்கன்னா அவங்க மானகா செஞ்சிருவாங்க. மனிதர்களுடைய உள்ளத்துல என்ன செய்யும் சொன்னா, ஒரு விதமான குரூரம் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம போறதா, அவங்க வரதா, நம்ம போய் முசாபா செய்யறதா, நம்ம போய் சலாம் சொல்றதா, நம்ம போய் பேசுறதா அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இருக்கும். நல்லதை செய்வதற்கு நாம் முன் வருவோம். அல்லாஹ்தாலா அதன் மூலமாக உறவுகளுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அதுலதான் அல்லாஹ்தாலா பரக்கத் வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யப்சுதலஹு ஃபி ரிஸ்கிஹி ஃபல்யஸில் ரஹ்மஹு. ஒருவருக்கு உணவுல ரிஸ்க்ல பொருளாதாரத்துல பரக்கத்து வேணும்னு சொன்னா அவர் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நமக்கு புரிய முடியுதா? இந்த ஹதீஸை புரிய முடியுதா நம்மளால? உறவுகளை சேர்ந்தா பரக்கத்து எப்படி வரும்? கண்டிப்பா அல்லாஹ்தாலா தான் பரக்கத்து வச்சிருக்கிறான். ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. ஒருத்தவங்க சம்பாதிச்சாரு, அந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட 20-25 பேர் இருப்பாங்க. அது அந்த ஒருவருடைய வருமானம் அந்த குடும்பத்திற்கே போதுமானதாக இருந்தது. ஆனா இன்னைக்கு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் 4 விதமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. தனி கொடுக்கணும் எல்லாருமே. அத்தாவும் தந்தையும் சம்பாதிக்கிறாரு, அம்மாவும் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைங்களும் சம்பாதிக்கிறாங்க, பரக்கத்து இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நீங்க உறவுகளோடு உங்களுடைய நல்ல விஷயங்களை மேம்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் அதில் அல்லாஹ்தாலா பரக்கத் வைத்திருக்கிறான். எனக்கு போதும், என்னுடைய குடும்பம், நான் தனியா இருக்கணும், நான் சம்பாதிக்கணும், என்ன அளவுல நான் பார்த்துக்கணும். எப்பொழுது மனிதர்களுடைய மனம் மாறி விட்டதோ அல்லாஹ்வுடைய மனசு மாறி போச்சு. உன் அளவுல இருக்கியா, உன் அளவுல உன்னுடைய பரக்கத்தை வச்சுக்க. அந்த பரக்கத்துல அல்லாஹ்தாலா பெரிய அந்த ரிஸ்க்ல பெரிய விசாலத்தை அல்லாஹ் கொடுக்கல. அதே நேரத்தில் இன்னைக்கும் உறவுகளை ஆதரித்து நடக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய சில குடும்பங்களை நீங்க பாருங்க. அல்லாஹ்தாலா அவங்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறான். வாரி வாரி அல்லாஹ் கொடுக்குறான். பரக்கத்தை அல்லாஹ்தாலா கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்னைக்கு என்ன செய்யாது, பொய்யாகாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு உணவுல பரக்கத்து வேணுமா? 2 விஷயங்களை இந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு உணவுல பரக்கத்து, ரிஸ்க்ல பரக்கத்து, பொருளாதாரத்துல பரக்கத்து வேணும்னு சொன்னா ஃபல்யஸில் ரஹ்மஹு, நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள். 2வது, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்து எதுவுமே இல்லைங்க, அவங்களுடைய துவா மட்டும் நமக்கு இருந்தா போதும். என்னுடைய புள்ள நல்லா இருக்கணும், என்னுடைய மகன் நல்லா இருக்கணும், என்னுடைய மகள் நல்லா இருக்கணும், அந்த ஒரு எண்ணம் அவங்களுடைய உள்ளத்துல மட்டும் என்னைக்கும் இருந்தது என்று சொன்னால் அதுதாங்க துவா. வேற அவங்க கையேந்தி ஒவ்வொரு பக்திலையும் துவா செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. என்னுடைய பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், என்னுடைய மகள் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவங்களுடைய மனசுல அவங்க மறைகிற வரைக்கும் அந்த உள்ளத்துல இருந்தது என்று சொன்னால் அதை விட பெரிய ஒரு துவா கிடையாது. அது எப்ப அவங்களுடைய மனசுல வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு சரியான முறையில் நடந்திருந்தாதான் அவங்களுக்கு அந்த மனசுல அந்த துவா இருக்கும். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், எனக்கு எதுவும் செய்யாட்டி கூட பரவாயில்லை, அவங்க கணவன் மனைவியோட நல்லா இருக்கட்டும், அவங்க பிள்ளை குட்டிங்களோட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னா அதை விட பெரிய துவா கிடையாது. ஆனாலும் கூட அவங்களுடைய பெரிய மனசு அவங்க என்ன வேணா நினைக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். அதுலதான் அல்லாஹ் பரக்கத் வைத்திருக்கிறான். அதனால இந்த பெருநாள்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, உறவுகளை சந்திச்சு அவங்களுக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யணும், செய்து கொடுக்கணும். அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தால் நிறையவே செய்யுங்க, நிறையவே கொடுங்க, தப்பு கிடையாது. முசாபா செய்யுங்க, மானகா செய்யுங்க, சந்தோஷத்தை இப்படி எல்லாம் வெளிப்படுத்தலாம் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அதனாலதான் அந்த பெருநாள்ல ஒரு ஏழையும் சாப்பிடாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். பெருநாள் அன்று நம்ம 2 ரக்காத் தொழுது வாஜிபான தொழுகை நிறைவேற்றுகிறோம். ஆனா அந்த தொழுகைக்கு போவதற்கு முன்பாகவே ஏழைகளுடைய அந்த உள்ளத்தை நீங்கள் குளிர வைத்து விட்டு நீங்கள் அந்த தொழுகைக்கு செல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்ராவை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஃபித்ரா 2 காரணங்கள். ஜகாத்துல் ஃபித்ரி ஃபித்ரா 2 காரணங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. துஹரத்தன் லிஸ்ஸாயிம், நீங்கள் 1 மாத காலம் நோன்பு வச்சீங்க பாத்தீங்கன்னா அந்த நோன்புல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ஃபித்ராவின் மூலமாக அந்த நோன்புல இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் நீக்கப்படும். ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், நீங்க ஃபித்ராவை கொடுக்கிறதுக்கு 1633 கிராம் கோதுமை அல்லது அரிசி, இதை நீங்க என்ன செய்யலாம், அரிசியா கோதுமையா கொடுக்கலாம். அல்லது அதனுடைய கிரயம் 90 ரூபாய் என்பதாக இப்போது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 90 ரூபாயை என்ன செய்யணும் சொன்னா, வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் கணக்கு போடுங்க. நோன்பு வச்சவங்களுக்கு மட்டும் இல்லை, நோன்பு வைக்காதவங்களுக்கு கணக்கு போடுங்க.
பெரியவங்களுக்கு மட்டுமல்ல, சின்னவங்களுக்கும் கணக்கு போடுங்க. எந்த அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பெருநாளுடைய ஃபஜ்ர் உதயமாகுவதற்கு முன்பாக ஒரு குழந்தை பிறக்கிறது. 4 மணிக்கு 4:30 மணிக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்களேன், ஃபஜ்ர் இன்னும் உதயமாகல. அந்த குழந்தைக்கும் அன்னைக்கு என்ன செய்யணும்? ஃபித்ராவை கொடுக்கணும். பெருநாளுடைய அந்த ஃபஜ்ருக்கு பிறகு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஃபஜ்ருக்கு முன்னாடியே அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அது ரமலான்லயே பிறந்திருக்கு. அதனால என்ன செய்யணும்னு சொன்னா அதற்கு நீங்க ஃபித்ரா கொடுங்க. ஒரு 5 பேர் இருக்கிறோமா, கணக்கு போட்டுங்க, 90 ரூபாய். ரவுண்டா வரலையா, கூட ஒரு 10 ரூபாய் சேர்த்துக்க, தப்பு கிடையாது. 100 ரூபாயா கொடுக்கலாம், 150 ரூபாயா கொடுக்கலாம். நமக்கு அல்லாஹ்வுத்தாலா எவ்வளவு வசதியை கொடுத்திருக்கிறானோ அந்த அடிப்படையில இந்த 90 ரூபாய் என்பது ஒரு மார்க்கம் என்ன செய்யணும் சொன்னா எல்லாரும் கொடுக்கணும்ன்ற அடிப்படையில அந்த கீழே ஒரு முடிவு செய்திருக்கிறாங்க. அதுக்கு மேல நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி இருக்கு, நம்ம ஒரு நாள் அப்படி உணவு இருக்கு, அதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பெருந்தன்மையோடு நீங்க என்ன செய்யலாம், ஏழைகளுக்கு அந்த ஃபித்ராவை கொடுத்துட்டு போகும்போது ஒன்று நம்முடைய நோன்பில் இருக்கக்கூடிய குறைகள் நீக்கப்படும். 2வது துஅமத்தன் லில் மசாக்கின், மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு அது ஒரு உணவாக இருக்கிறது, அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். நீங்க பெருநாள் திடலுக்கு போவதற்கு முன்பாகவே உங்களுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி, உங்களுடைய ஆயுளுக்காக வேண்டி, உங்களுடைய பரக்கத்திற்காக வேண்டி, உங்களுடைய ஆபியத்திற்காக வேண்டி, உங்களுடைய நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்காக வேண்டி அந்த கொடுத்த அந்த ஃபித்ரா என்ன செய்வார்கள் என்று சொன்னா அவங்க துவா செய்வாங்க. அவங்க இவங்க கொடுத்துருக்குறாங்களே, இவங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா எல்லாத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துவா செய்வாங்க. அப்ப ஏழைகளுக்கு அது உணவாகவும் இருக்கிறது, நமக்கு அது என்ன இருக்குது, துவாவாகவும் இருக்கிறது. அதனால தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த அடிப்படையில பெருநாள்ல இந்த மாதிரியாக நம்முடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய சந்தோஷமான நாள் என்ற அடிப்படையில தான் பெருநாள்ல ஃபஜ்ருக்கு பிறகு எந்த தொழுகையும் கிடையாது, எந்த நஃபிலான தொழுகையும் கிடையாது, இஷ்ராக்கு கூட கிடையாது. பெருநாள் அன்னைக்கு இஷ்ராக் தொழக்கூடாது. இவ்வளோ நாள் நான் தொழுதுட்டு வந்தேன், இன்னைக்கு பெருநாள், இன்னைக்கு நான் கண்டிப்பா தொழுவேன்னு சொன்னா தொழுவக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுக்கு போயிருக்கிறார்கள், முன்னாலும் தொழுது கிடையாது, பின்னாலும் தொழுது கிடையாது. ஹதீஸ்ல வருது, பெருநாள் தொழுகைக்கு பின்னாடியும் தொழுது கிடையாது, முன்னாலும் தொழுது கிடையாது. அந்த பெருநாளுடைய அந்த தொழுகையை மட்டும் தொழுவோம். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சலுகை. இந்த சலுகையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் வந்து நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, நான் விடாம வருஷம் முழுக்க தொழுதுட்டு வரேன், இன்னைக்கு நான் தொழுவேன்னு சொன்னா அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இப்படியெல்லாம் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுங்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஃபித்ரா பெருநாளுடைய இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத காலம் நம்ம நோன்பு நோட்டிருந்ததுனால நீங்க பெருநாள் திடலுக்கு செல்வதற்கு முன்பாக ஏதாவது சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சாப்பிடாம போக மாட்டாங்க என்பதாக நம்ம ஹதீஸ்லயே பார்க்கிறோம். அதனாலதான் ஃபஜ்ருக்கு பிறகு என்ன செய்யறாங்க, இங்கேயே வச்சு சில இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப விமர்சையாக இருக்கும். ஃபஜ்ருக்கு பிறகு என்ன செஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டோம்னு சொன்னா வீட்டில் போய் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை தேவையில்லை என்ற அடிப்படையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஃபஜ்ருக்கு பிறகு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க, பெருசு பழத்தை கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று என்ன செய்யணும், நம்ம சாப்பிடணும். எங்க ஊர் சைட்லாம் பணியாரம் ஃபஜ்ருக்கு பிறகு உடனே அந்த பணியாரம் அந்த இதெல்லாம் இல்லாம கண்டிப்பா நீங்க பெருநாளே போகாது. எங்க ஊர் சைட்லாம் அப்படிதான், கண்டிப்பா பணியாரம் இருக்கும். பெருநாள் சொன்னா பணியாரம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த பணியாரத்தை சுட்டு அதை தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகக்கூடிய அந்த வளமைகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுத்தான் போக வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த பெருநாள்ல நம்முடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய சந்தோஷங்களை நிரந்தரமாக ஆக்குவானாக, நம்முடைய மகிழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக ஆக்குவானாக. இது போன்ற இன்னும் பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. இன்னொரு ஒரே ஒரு விஷயம், இந்த ரமலான் ஷவ்வால் பெருநாள் அன்று நம்ம சந்தோஷங்களை நம்ம வெளிப்படுத்துறோம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோம். அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஷவ்வாலுடைய நோன்பு என்பதாக இருக்கிறது. அதை வந்து 6 நோன்புன்னு சொல்லுவோம். நம்ம ஷவ்வாலை அடுத்து வரக்கூடிய ஒரு 6 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடிய, பெருநாள் முடிஞ்சு ஒரு 6 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடிய இந்த நோன்பிற்கு காலம் முழுக்க நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. 1 வருடம் கிடையாது. ஹதீஸ்ல இப்படியே வருகிறது, தஹர் என்று சொன்னால் காலம் முழுக்க நோன்பு நோட்டு நன்மை அல்லாஹ் தஆலா தருகிறான். அந்த 6 நாட்கள் நோன்பு நோற்பதின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய காலம் எவ்வளவு இருக்கு, அந்த காலம் அளவுக்கு நாம் நோற்ற நோன்பை அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை தருகிறான். இப்ப அந்த 6 நாள் தொடர்ந்து நம்ம வைக்க முடியலன்னு சொன்னா பிரிச்சு கூட என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஷவ்வாலுடைய மாதத்துல ஒரு 2 நோன்பு வைக்கிறோம், அதுக்கு அடுத்து ஒரு நோன்பு வைக்க முடியலன்னா கூட அடுத்து பிரிச்சு கூட வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த நோன்புல ரமலான்ல நம்ம விடுபட்ட நோன்புகள் ஏதாவது இருக்கும். அது குறிப்பா பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த நோன்பை இந்த நோன்போடு சேர்த்து கலாவாக வைத்துக் கொண்டால்
அந்த ரமலானும் நிறைவேறிவிடும், இந்த 6 நோன்பும் நிறைவேறிவிடும். சில இதை நம்முடைய பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, நமக்கே இந்த நோன்பு எப்படி வெளிப்பட்டிருந்தது என்று சொன்னால் ரமலான்ல இதோடு நம்ம நிய்யத்தை சேர்த்து வச்சோன்னு சொன்னால் ரமலானுடைய அந்த பரலான நோன்பு கலா செஞ்ச ஒரு நன்மையும் கிடைச்சிரும். இந்த 6 நோன்பு நோற்ற நன்மையும் அல்லாஹத்தாலா நமக்கு கொடுத்துருவான். அல்லாஹத்தாலா இந்த மாதிரியான பல சிந்தனைகளை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி இந்த ரமலானில் இந்த பெருநாளில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளாக அல்லாஹத்தாலா ஆக்கி தருவானாக. இன்னும் பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தாலா நம் அத்தனை பேர்களுக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக என்று துவா செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.